ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ரீதர். ஸோ ஹிட் தமிழா இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி சமையல் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வாரம் மட்டன் செஞ்சிருந்தது வீடியோ போட்டிருந்தேன். அதில் நண்பர் கேட்டிருந்தார் சிக்கன் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அவருக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி அதை அறுத்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு அதனுடைய இறகுகள்லாம் நீக்கணும். நல்லா இறகு நீக்கின அந்த கோழியை கொஞ்சம் தீயில் போட்டு வாட்டணும். காலு இந்த பக்கம் நின்று கால் கம்மியாக அந்த உரியலாம். தீயில் விட்டு வாட்டினதுக்கப்புறம் அதை கழுவிட்டு அதை இப்போ கொஞ்சம் மஞ்சள் பூசி அதை கழுவணும். கோழியினுடைய இறைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீக்கிடணும். ini asal sendang ini. இந்த கோழினா தேவையில்லாத கோழியினுடைய குடல், அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கிடணும். கோழியினுடைய குடல் நீக்கிடணும். சிறிய வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, கறி வெட்டியாச்சு. அடுத்து சமைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் இதெல்லாம் போட்டு வணக்கிடணும்.
தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, குறைந்த அளவு சேர்த்துக்கணும். ஏன்னா புளிப்பு சுவையை தந்துறதுனால நல்லா இருக்காது. அதுக்காக தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். மல்லித்தூள் இதை லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் சிறிதளவு, கடலை சிறிதளவு, மிளகுத்தூள் இது தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதை ஆற வச்சு இப்போ மிக்சியில் போட்டு மசாலா அரைக்க வேண்டியது தான். சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடலை எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, மிளகா, இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டு வணக்கணும். கறிக்கிறோம் உடனே கறிக்கிறோம். இப்போ இதில் கறி எடுத்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வணங்க விடணும். ஏமா 1.5 கிலோ வரும். இதனோட கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கறியில் உப்பு ஏறணுன்றதுக்காக சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்படியே அதுக்கு மஞ்சளை பூசி அப்படியே சமைக்கிறது தான். டபரால கறி நல்லா வணங்கிருச்சு. இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணோம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலரி விடணும். இப்போது தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி கறியை நல்லா வேக விடணும். இது குழம்பு அப்படின்றனால மசாலா அரைச்சி தண்ணியை ஊற்றி செய்கிறோம். இதே வறுவல் அப்படின்றம்போது நம்மளுக்கு மசாலா தேவையில்லை. அப்படி தேவைன்னா ஒரு கொஞ்சம் அரைச்சி நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஃப்ளேம் கரெக்டாக இருக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். குழம்பு கொதிக்குது. அரை மணி நேரம் கொதிக்க விட்டு அது வெந்துடும். குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி குழம்பு. இனி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சமையல் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.